குரங்குகள் ஏன் பேனை தின்னுது தெரியுமா? திருச்செங்கோட்டு மலை மேலே ஒரு குரங்கு குடும்பம் மலை முகட்டில் உட்காந்து ஊரை மொத்தத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அதுங்களுக்குள்ள ஒரு சமூக பரிமாற்றம் நடத்திக்கிட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே ஆண் குரங்குகள். ஒன்றுக்கு ஒன்று பேன் பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னொன்று அதை எவ்வளோ அழகாக அது காட்டுது பாருங்கள். பேன் பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி அதோட உடலை திருப்பி ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதுக்கு மேலே இருக்கிற பேன்கள், உண்ணிகள், முட்டைகள் அதெல்லாம் அகற்றத்துக்கு அந்த உயிரினத்துக்கே அதுக்கான திறன் இல்லைங்கும் போது அதுக்கு இன்னொரு உயிரினம், வேறு இனத்தை சேர்ந்த உயிரினம் கூட உதவி பண்ணுறதை நம்ம பல காணொலிகளில் பார்த்துருப்போம். இங்கே குரங்குகளுக்கு கை இருக்குது அப்படின்றதுனால இதுங்களுக்கு ஒரு குரங்குக்கு இன்னொரு குரங்கே அந்த உதவியை பண்ணிக்கும். இதுங்கெல்லாம் சமூகமாக வாழக்கூடிய குரங்குகள். இது போனட் மெக்காக் அப்படின்னு சொல்லப்படுற குல்லாய் குரங்கு வகையை சேர்ந்தது. இதோட தலையில் குல்லா மாதிரியான அந்த முடி அமைப்பு இருக்கும். அதனால் இதுங்களுக்கு குல்லாய் குரங்குன்ட்டு பேர். இதுங்க இப்படி ஒன்றுத்துக்கு ஒன்று பேன் பார்த்து விடும்போது ஒன்றுத்தோட உடம்பை இன்னொன்று சுத்தம் பண்ணிடுது. அதோட பூச்சி தொல்லையிலேருந்து அதோட அரிப்புலேருந்து அதை பாதுகாத்துறது அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் இதுங்களுக்குள்ளே இருக்கிற சமூக நல்லிணக்கம் இன்னும் அதிகமாக மேம்படுத்தப்படுது. அதுங்களுக்குள்ள ஒரு நட்பு இன்னும் அதிகமாக பரிமாறப்படுது. அந்த சமூகத்துக்குள்ளே ஒரு அமைதியை நிலவரத்துக்கு அது வழிவகுக்குது. ஒன்று மாற்றி முடிச்சோன்னே, ஒன்று முழுக்க பார்த்து முடித்தோடனே அடுத்த குரங்கு படுத்துறது, அதுக்கு இது பார்க்க ஆரம்பிச்சிருது. இதுக்கு சோஷியல் க்ரூமிங்னு பேர். குரங்குகள் சமூகமாக நட்பாக வாழ்கிறதுக்கு இது அதுங்களுக்கு உதவி பண்ணுது. அதோடு சேர்த்து அதுங்க ஏன் அந்த பேனை சாப்பிட்றதுனா, அதை எடுத்து அப்படியே தரையில் போடும்போது திரும்ப அது ஊர்ந்து வந்து அந்த முடியில் ஏறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு காரணம். இன்னொன்று, அதை சாப்பிடும்போது அதுங்களுக்கு தேவையான புரதச்சத்து கிடச்சிருது. அது ஒரு முக்கியமான காரணம். இதனால தான் அதுங்க அந்த பேனை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்றது. சுத்தம் பண்ணுன்றது தான் முக்கிய நோக்கம். ஆனால் அதோட கிடைக்கிற அந்த புரதத்தையும் சேர்த்து வீணாக்காமல் சாப்பிட்றலாம் அப்படின்றது தான் இரண்டாவது நோக்கம். அதுங்க பேன் பார்க்குற விதமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. முடியை வேகமாக அதை எடுத்து ஒரு இடத்துல எதுவும் இல்லைங்கும் போது உடனே அடுத்த இடத்துல அப்படி வேகமாக நகர்த்தி விட்டு, ஏன்னா பொறுமையாக நகர்த்தினா அந்த பேன் வேகமாக ஓடி போயிடும். அதனால் வேகமாக நகர்த்தி விட்டு பார்த்து இருந்துச்சுன்னா உடனே அதை பிடிச்சி எடுத்து வாயில் போட்டு, இப்போ பாருங்கள் அந்த அடுத்த குரங்கு அது படுத்துருச்சு. இப்போ இது உட்காந்து அதுக்கு பேன் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதுங்களுக்குன்னு ஒரு குடும்பம், அதுங்களுக்குன்னு ஒரு குட்டி உலகம், அதுங்களுக்குன்னு ஒரு விளையாட்டு முறை, அதுங்களுக்குன்னு ஒரு சமூக அமைப்பு, அதுங்களுக்கான ஒரு வாழ்விடம், அதுங்களுக்கான ஒரு வாழ்வியல், அதுங்களுக்கான ஒரு மொத்த சூழல், இப்படின்னு எல்லாமே அதுங்களுக்கான தனித்துவமானதாக இருக்குது. அதனால் அதுங்களை தூரத்துலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு வரதோடு நிறுத்திக்கிங்க. அதுங்களை தொந்தரவு பண்ணாதீங்க.